ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தினம் 2 திருக்குறள் டாப்பிக்கில் கல்வி அதிகாரம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கல்வி அதிகாரத்தில் பார்த்தோம்னாக்கா 7வது குறளும் 8வது குறளும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 7வது குறள் பார்ப்போம். யாதானும் நாடாமால் ஊராமால் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த குறளுக்கான சொற்பொருள் பார்த்தோம்னா நாடாமால், நாடாமால்னா நாடாகும், ஊராமால் அப்படின்னா ஊராகும். இந்த எண் ஒருவனில் இருக்கிற எண் அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா எதனால். சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையிலும், கல்லாதவாறு அப்படின்னா கற்காமல் இருப்பது. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா யாதானும் நாடாமால் ஊராமால், அதாவது கற்றவனுக்கு எந்த நாடும் அவனுடைய நாடாகும், அதே போல் எந்த ஊரும் அவனுடைய ஊராகும். எண் ஒருவனில் எண்ணுனா எதனால் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு, அதாவது சாகும் வரையிலும் கற்காமல் இருப்பது எதனாலோ அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் பொருள் சொல்லியிருக்காங்க. திருக்குறளோட பொருள் பார்த்தோம்னா கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது எதனால். கல்வி அதிகாரத்தில் 7வது குறள் பார்த்தோம்னா யாதானும் நாடாமால் ஊராமால் எண் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது எதனால். அடுத்து 8வது குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவற்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமைக்கண் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பிறப்பில். இந்த குறளுக்கான சொற்பொருள் பார்த்தோம்னா ஒருமைக்கண் அப்படின்னா ஒரு பிறப்பில், எழுமையும் அப்படின்னா இனி எழும் பிறவிகளுக்கும், ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, அதாவது ஒருமைக்கண்ணா ஒரு பிறப்பில்னு பார்த்தோம். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து, அதாவது இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பாக அமையும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இந்த திருக்குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பு உடையது. கல்வி அதிகாரத்தில் 7வது குறள் பார்த்தோம்னாக்கா யாதானும் நாடாமால் ஊராமால் எண் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது எதனால். அடுத்து பார்த்தோம்னா 8வது திருக்குறள். கல்வி அதிகாரத்தில் 8வது திருக்குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பு உடையது. மேக்ஸில் பார்த்தோம்னா தினம் ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சதுரமும் செவ்வகமும், அதாவது அளவியலில் சதுரமும் செவ்வகமும் இந்த ஃபார்முலா சொன்னேன், அதை கடைசியாக சொல்கிறேன் ஒரு டைம். இப்போ வட்டத்துக்கான ஃபார்முலா பார்ப்போம். வட்டத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம்னா πr². இதில் ஆறுங்கிறதுக்கு 7, ஆறு 7. இதில் இப்போ ஆறு மட்டும் கொடுத்து பரப்பு கேட்டாங்க அப்படின்னா நான் எழுதியிருக்கிறதுக்கு இது சொல்கிறேன். ஏன்னா 7 கொடுத்தாங்கன்னா 14 கொடுத்தாங்கன்னா இந்த ஆன்சர் தான் வரும் அப்படின்ட்டு சும்மா லைட்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் டைம் மிச்சமாகும். ஆர் 7 கொடுத்தாங்கன்னா ஏ 154, ஆர் 14 கொடுத்தாங்கன்னா ஏ, அதாவது பரப்பு 616. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அங்கே கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். அதுக்காக தான். வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா πr². சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 2πr. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு பார்த்தோம்னா 44/7r. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr, அதாவது 2 × 22/7. அது போட்டு இன்ட்டு ஆர். அடுத்த ஸ்டெப்பை தான் நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். 44 அவங்க சுற்றளவு கேட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம 44/7 × ஆர் போட்டோம்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். வட்டத்தின் பரப்புக்கு πr², சுற்றளவுக்கு 2πr. ஃபார்முலா முக்கியம். அடுத்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் விருப்பம். வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா πr², சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr. அடுத்து அரைவட்டம். அரைவட்டத்தின் பரப்புக்கு πr²/2. வட்டத்தின் பரப்புக்கு πr² பார்த்தோம், அதில்
அரைவட்டத்தின் பரப்பளவு πr²/2. சுற்றளவு πr + 2r. அரைவட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா வந்து πr²/2, சுற்றளவு வந்து πr + 2r. அங்கே எப்படி 44/7r அதை போட்டணும். இங்கே வந்து சுற்றளவுன்னு கேட்டாங்கனாக்கா, அதாவது சம்மில் கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டெப் போட்டுடலாம். 36/7 × r. ஆரில் அவங்க கொடுத்துருக்குற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியே ஃபார்முலா தான் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா தான் நமக்கு முக்கியம். அரைவட்டத்தின் பரப்பு πr²/2, சுற்றளவு வந்து πr + 2r. சுற்றளவில் அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன வரும்னாக்கா 36/7r. அரைவட்டத்தில் ஆர் வந்து 7 கொடுத்தாங்கன்னா வந்து 74, 14 கொடுத்தாங்கன்னா 308. அந்த வட்டத்தின் பரப்பு இருக்குல்ல, அந்த மேலே கொடுத்துருக்க பாருங்க, வட்டத்தின் பரப்பளவு சுற்றளவில் பாதி வரும். அரைவட்டம்ங்கிறதுனால அதில் பாதி இது வரும். நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அப்போதைக்கு டைம் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கால்வட்டம். இது வந்து மேக்ஸிமம் வந்து சம்மில் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் படிச்சுக்க வேண்டியதான். கால்வட்டத்தின் பரப்பளவு வந்து πr²/4, அதாவது கால் πr². கால்வட்டத்தின் பரப்பு வந்து πr²/4. சுற்றளவுக்கு கால்வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா πr/2 + 2r. கால்வட்டத்திற்கான பரப்பளவு இன்னொரு தடவை சொல்கிறேன். கால்வட்டத்தின் பரப்பு வந்து πr²/4, சுற்றளவு வந்து πr/2 + 2r. சதுரத்துக்கான ஃபார்முலா ஒன் டைம் பார்த்துருவோம். சதுரத்தின் பரப்புக்கு வந்து a², சுற்றளவு வந்து 4a, மூலை விட்டம் d கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து √2a. d கொடுத்து பரப்பு கேட்டாங்கனாக்கா d²/2. அடுத்து வந்து செவ்வகம். செவ்வகத்தின் பரப்புக்கு வந்து l × b, சுற்றளவு வந்து 2 l + b, மூலை விட்டத்துக்கு வந்து √l² + b². செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு l × b, சுற்றளவுக்கு வந்து 2 l + b, மூலை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு l² + b². தேங்க்யூ. என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.